கருத்து நாமத்தை மைவனது அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து கருத்து இந்த பரிசுத்தினால தேவ சொந்த திருச்சிவை கூடி ஜபிக்க இறக்கம் வரைக்கும் நாமத்தை மைவனதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கண்டு சொல்வோம். சங்கீத புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தெய்வத்து நாமத்தை மகிமுண்டதாக தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் வைக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற நிலை ஒருவனாகிலும் இல்லை. இங்கே தேவ சமூகத்தில் பரலோகத்துடைய நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூலோகத்தில் காணப்படுற மனிதனை அவர் பார்ப்பதற்கு எப்போது ஒரு முறை வருவார். அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம். எப்போது ஒரு முறை தேவன் மனிதனை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார். அப்படி பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிற நாட்கள் தான் கடந்து வருகிறான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ. இப்போ தேவனை தேடுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லுது. பரலோகத்து மனுபுத்திரரை கண் வைக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற நிலை ஒருவனாக இல்லை. அடுத்தபடியாக எங்க என்ன சொன்னால் நன்மை என்று சொல்லுகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று கேட்கிறார். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவன் என்று கேட்கிறார். இந்த 2 காரியத்தை அவர் திட்டமிடுகிறார். ஆனால் ஒருவனாக இல்லை, எல்லாரும் வழிவிலகி போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ சொல்லப்படுகிற தேவனை தேடுகிற ஒரு உணர்வுனா என்ன, பூமியில் நன்மை செய்வதுன்னு என்ன, இதுதான் நம்ம நாட்களில் தியானம் செய்ய போகிறோம். இது நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது என்ன இங்கே தேவன் சொல்லுகிறார், எதை மையப்படுத்த என்று ஒரு உணர்வு என்றால் என்ன, அதேமாதிரி நன்மை என்றால் என்ன. இந்த 2 விஷயத்தை நீங்கள் அறிந்தாதான் நீ கடவுளை தேடுவதற்கு சரியாக இருக்கும். இது 2 நீங்கள் அறிந்து கொள்ளப்பட விட கடவுளை என்ன பண்ண முடியாது, தேடுவது அல்ல, தேடியும் புரோஜனமும் அல்ல. இப்போ தேவனை ஒரு மாதிரி தேடுகிறான்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி தேவனை ஒரு தேடுகிறான்னு சொன்னால் அவன் நன்மை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த காரியத்தை தான் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. பொதுவாக அந்த உணர்வு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மனித குலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய பிள்ளைங்கள் ஒரு திருமண காரியம் நடத்துகிறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த உணர்வுங்கிறது அதை விசாரிக்கணும். எப்படி திருமணங்கள் நடத்திட்டுறீங்க, இன்னும் 10 நாள் இருக்குது, என்ன பண்ணிட்டுறீங்க, அப்படிப்பட்ட நிலைகள் தான் ஒரு உணர்வு என்று சொல்கிறது. இது எங்கே நமக்கு காணப்படும், நமக்கு நெருங்கிய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி குடும்பத்தை நடத்திங்கன்னா அது என்ன பண்ணுவோம், விசாரிப்போம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நிலைகள் தான் ஒரு உணர்வு என்று சொல்கிறது. அதுவும் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் கடமையாக இருக்கிறது. நன்மை என்பது நம்ம வாழ்க்கை செய்கிற கடமை என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறை மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அதாவது தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நாம் எது செய்தாலும் அது தேடுகிற நிலை அல்ல. புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நான் என்ன செய்தாலும் நாம் தேவனை தேடுவதை இழக்கிறோம். விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆராதனை, நீ 10:10 வந்தால் விட அவுட், நீங்கள் தேவனை தேடுவலை என்று அர்த்தம். இதுதான் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கிறது. தேவன் ஒரு குறிக்கப்பட்ட சொல்லப்பட்ட நிலையில் கடந்து வருவதாம் தேவனை தேடுவது. இதோ ஏதாச்சுமா ஒரு நாள் வரலாம், தப்பில்லை, முடியாமல் ஒரு நாள் வரலாம். ஒரு மனிதன் தொடர்ந்து நாம் நடைமுறைப்படுத்தினா அவன் தேடுகிற அல்ல என்று அர்த்தம். இதெல்லாம் புரிந்து கொள்ள தேவனை தேடுவதுன்னா என்ன, ஒரு குறிக்கப்பட்ட நிலைகளை நாம் சரியாக கடந்து வருவதாம் தேவனை தேடுவது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பூமியெங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலத்திலும் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே
அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவன் நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பரந்த பூமி, இந்த பூமிக்குள்ளாக மனிதன் பரந்த விருந்து இந்த பூமி ஆண்டு கொள்ளப்பட வேண்டும். அதான் நம்ம ஆதான் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தில் தொடர்ந்து வருகிறார்கள். ஒரு 2000 ஆண்டுகள் நெருங்குகிறது. பூமியை பார்க்க பெரும் அக்கிரமம் பாவம். அவர் எதற்காக மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அனுப்பினாரோ அதை இவர்கள் எல்லாம் மாற்றி கொண்டார்கள். அதனாலே அந்த ஒரு 2000 ஆண்டுகளுக்குள்ளாக நோவா நாளுக்கு ஒரு பெரிய அழிவை உண்டாக்கி உலகம் முழுவதும் அழித்து அதில் 8 பேரை தெரிந்து மீண்டும் ஒரு புது சந்ததியை உருவாக்குறார். அவர்கள் கடந்து வந்து பழகி பெருகிறார்கள். அவர் பெருகும் என்னன்னு நினைக்கிறப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தாராக இருக்கிறோம், நாம் எங்கே என்ன பண்ணாலும் கடந்து போக நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று அவர்கள் ஒரு பெரிய வீட்டை கட்டுறாங்க. அது கடவுள் சமூகத்தில் போகிறது. மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக அவர் கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் செய்வது எந்த ஒரு காரியமும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறாரா, அவர் பிரியமாக இருக்கிறார் என்று அறிந்து செய்தால் அது நல்லது. அவர் அனுமதிக்காமல் அவர் பிரியமில்லாமல் நீங்கள் செய்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. அதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக அவர் நினைக்கிற எல்லாம் ஒரே பாஷையாக இருக்கிறதுனா ஒன்றா இருக்கிறாங்க என்றும் அவரை பாஷைகளை பிரித்து போடுகிறார். ஒரு குடும்பத்தோட எல்லாம் ஒரு பாஷை பேசுகிறாங்க, அடுத்த குடும்பத்தார் தெரியல. அடுத்த குடும்பத்தார் பேசுகிற பாஷை அடுத்த குடும்பத்தார் தெரியல. அப்போ குடும்பங்களாம் 4 திசைகளிலும் அவர் பிரிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தேவ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவனை தேடுதல் என்பது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் தேடணும். ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு ஜபங்களாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதாக இருக்கலாம், ஒரு படிப்பின் காரியம் இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் வேதத்தை நம்ம என்ன மையப்படுத்தியிருக்கிறதோ அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் போய் தான் தேவனை நாம் தேட வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் தேடினீங்கன்னா தேவன் அதை அங்கீகரிப்பதில் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்கே பார்க்குற ஒரு தேசத்தில் யோபு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து பல்லாப்புகிறவனாக இருக்கிறான். சாத்தான் என்ன பண்ணுறான்னா பூமியெல்லாம் போய் சுற்றி பார்க்குறான். எல்லாரும் அங்கே நிறையா தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக தொழுது கொள்ளலை. அவரவர் தன் மனசு மாம்சம் தன் வாழ்க்கை எப்படி தோன்றுகிறதோ அப்படி தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்படி தொழுது கொள்ளும் போது பார்த்து நம்ம தேவபுத்தவே கணக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ கணக்கு கொடுக்கும் போது அந்த சமயத்தில் சாத்தானும் போகிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. யார் வேணாலும் போகலாம். ஆனால் மற்ற நேரத்தில் கலெக்டர் யாரும் போய் பார்க்க முடியாது. முக்கியமான அதிகார தத்துவத்தில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க, அவசியமானவர் மாதம் போகலாம். பாக்கி துரத்தி விட்டுருவாங்க. அதே போல் தேவ சமூகத்தில் தேவதூதன் என்ன பண்ணான்னா பூமியோட நிலைகள்லாம் போய் சொல்ல போகிறாங்க. அவர் சொல்ல போகும்போது அப்போ சாத்தானு போகிறான். இப்போ சாத்தானுக்கு நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்குறான். நான் பூமியெங்கு சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறான். அப்போ சொல்லுகிறான், எந்த ஆசனா யோபு மேலே கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக எவ்வளவு ஜனங்கள் காணப்பட்டாலும் மனுக்குலம் இருந்தாலும் மற்றவர்களை ஏன் அங்கே உத்தம நீதி உண்மையில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் சொல்லுகிற பிரகாரம்
அவர்கள் தேடலை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் இறை சமூகத்தை இங்கே 100 பேர் 1000 5000 பேர் வந்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. இது பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சை புதுப்பித்து கட்டுறாங்க. அப்போ 34 லட்சம் செலவு பண்ணி கட்டுறாங்க. கட்டி அதை திரைப்படம் பண்ணுறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப் அதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் அந்த சந்து வழியாக போயிட்டுருக்குறேன். அதை சும்மா எட்டி பார்த்தோம், அவ்வளோ சகஜோதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடவுள் சொன்ன அது உலகம், அதை போய் எட்டி பார்க்குறேன் அப்படின்னாரு. எவ்வளோ லட்சக்கணக்கான செலவு பண்ணியிருந்தாலும் ஆத்மா இருந்தாலும் அவர்கள் உலகம் அப்படின்னு போயிட்டார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் நினைக்கிற பிறகு மாலையை கட்டிட்டு ஒரு பயனும் கிடையாது. தேவன் எதிர்பார்க்கவனமாக நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்ளப்படவிட்டால் தேவ சம்மதம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இறை சன்னிதானம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் என்னதான் ஜாமானாலும் உபயோகித்தாலும் என்ன தேவன் சொல்லுகிறார், சபை என்ன அறிவிக்கிறது, சபை என்ன எதிர்பார்க்கிறது, வேதனம் என்ன சொல்லுது, அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொண்டால் தேவ சம்மதம் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீங்க. அது மத்தியில் நீங்கள் காணப்படனா எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் 4 நிலை உண்மையாக இருந்தோட கடவுள் சந்தோஷப்படுவார். ஒரு 100 விதம் கூட அடுத்த விஷயம். ஒரு 4 விஷயம் நன்மையான நீங்கள் உண்மையாக இருந்தால் கடவுள் சந்தோஷப்படுவார். அவர் எதிர்பார்க்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தேவப்பிள்ளை நாம் என்ன வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார் அதற்கு வாழ்ந்தால் பெரிய விஷயம். அதில் இறைமார்க்கம் எதிர்பார்க்க நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 விஷயத்தில் உண்மையாக இருந்தால் சந்தோஷப்படுவார். தொடர்ந்து நாம் முயற்சிக்கிறோம் அடுத்த நிலைகள். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் நம்ம மனசு செஞ்சுட்டு நாம் தேவனை தொழுதுகிறோம்னு சொன்னால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனால் இறைமார்க்கும் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதான் வீழ்ச்சி அடைகிறார். தொடர்ந்து முதல் மெல்கிசேதேக்கின் ஊழியங்கள் வீழ்ச்சி அடைகிறது. அதன் பிறகு நியாயாதிபதிகள் கொண்டு வர அவர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. அதன் பிறகு தீர்க்கதரிசி கொண்டு வர அவர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. அதன் பிறகு பார்த்து ராஜாக்களை கொண்டு வருகிற அவர்களும் வீழ்ச்சி அடைகிறாங்க. அதன் பிறகு பார்த்து லேவியரை கொண்டு வர அவர்களும் வீழ்ச்சி அடைகிறார்கள். தன் சொந்த ஜனத்தை எதிர்பார்க்கிறார், அவர்களும் வீழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இறை சன்னிதானத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட ஆதான் மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலத்தில் நியமிக்கப்பட்ட ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், நியாயாதிபதி எல்லாமே தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசுவின் வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் நீதியும் உண்மையும் அவர் பிரியமாக காணப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பயன். இல்லைன்னா எந்த ஒரு பயனும் நம்ம வாழ்க்கையில் கிடையாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ராஜாக்களை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது அமலேக்கர் என்ன பண்ணான்னா அதை வழிமறித்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அதை கடந்து போயிட்டாங்க. தேவன் அதை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறான். அவருடைய மனசுக்குள்ளே வச்சிருந்து முதல் சவுல் ராஜாவை ஏற்படுத்தின பிறகு அவர் சொல்லுகிறார், அந்த பெலிஸ்தர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவரை என் ஜனங்களை எதிர்த்தார்கள், அவன் மேலே யுத்தம் செய், அங்கே இருக்கிற ஒருவரையும் கூடாத ஆடு மாடு மனிதனெல்லாம் கொன்று போடி என்று சொல்லுகிறார். சவுல் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி போகிறார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆடுவை பார்த்தீங்கன்னா நல்லா கொழுமையான ஆடு. இந்த வெள்ளாடுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடியாடுன்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும், கொழுமையாக பார்க்குறது அழகாகவும் இருக்கும், ரொம்ப கொழுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏன்னா அது நல்ல தேசம் தானே. அவன் தேசம் இந்த ஆடுகளை பார்த்து நல்லா புல்லை மேய்ஞ்சி நல்லா கொழுகோன்னு இருக்குது. அங்கே இருக்கிற மனிதனெல்லாம் கொல்றான், யுத்தத்தை நடைமுறைப்படுத்துகிறான். ஆடுகளை மாத்திரம் கொல்லாத, அதை நமக்கு என்ன பண்ணோம், நம்ம தேசத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்கிறான். அது கடவுள் பாருங்கன்னாச்சு குற்றமாக காணப்பட்டுச்சு. 12 வாசிப்போம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான்.
கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினான் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக சொல்லுகிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ சொல்லுகிறான், இதோ என்னுடைய காதுகளை கேட்கிற ஆடுகுடல் சத்தம் ஏது? கர்த்தர் என்ன சொல்லி உன்னை அனுப்பினார், அங்கே இருக்கிற ஆடு மலம் கொண்டு போட சொன்னார் என்று கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் ஒரு பெரிய பதவிங்க ராஜா. ஒரு அற்ப காரியங்களுக்கு போய் என்ன பண்ணிட்டான், சிக்கிக்கிட்டான். அவன் ராஜபதி என்ன பண்ணான், இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவசன் அமரெல்லாம் தெளிவாக இருக்கப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலோமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக சாலமோன் வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். உலகத்தை ஒரு சிறந்த ராஜா, 40 ஆண்டுகள் ஞானத்தில் அறிவிலும் புத்திலும் தேறினவன். ஆனால் கடவுள் அவனு சொல்லுகிறான், ராஜாவை சாலமோன் பார்வோன் குமாரத்தையும் மோவாபேர் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் அந்நிய ஜாதிகள் அநேக ஜாதிகள் மேல் ஆசை வைத்தார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக மற்ற புறஜாதிகளுக்குள்ளாக நீ பெண் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். என்ன காரணம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலங்கள் கடந்து போன பிறகு அவர் அந்நிய தேவதையை தொழுது கொள்வதற்கு உன்னை இழுத்து கொண்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன பண்ண, அந்நிய மனிதர்கிட்ட நீ பெண் கொள்ளாதே என்று வாக்கு கொடுத்திருந்தார். 6 வாசிப்போம், 5 வாசிப்போம். சாலோமோன் சீதோனியன் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருள்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலோமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தான். அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரான மாலையிலே மோவாபியரின் அருள்பாகிய காமோனுக்கும் அம்மோன் புத்திரரின் அருள்பாகிய மோலுக்கும் மேடை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி வழியிடுகிற அந்நிய ஜாதியரான தங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பார்க்கிறோம். கொஞ்சம் காலங்கள் கடந்து போகிறது. வயது கடந்து போன பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மறுமணி அடையெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் அப்பா வீட்டில் கும்பிட்டு என்ன பண்ணோம், சாமியை உருவாக்கு. அவனால் மீற முடியல. அவனும் போய் தொழுது கொள்ள போகிறான். தெய்வம் 2 முறை தரிசனத்தை சொல்கிறான். அவன் அதை மீற முடியல. இங்கே எங்கே போய் பாருங்க, கனவோட வார்த்தையை கீழ்ப்படிய முடியல. மாம்சமான தன் மனைவிகள் மத்திய என்ன பண்ணிட்டான், சிக்கி அவளோட வார்த்தையை கீழ்ப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக இறை சமூகத்துக்குள்ளாக காலத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தெய்வ பிள்ளைகள் தான் திருமணம் செய்து கொள்ளும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதற்கு சிலது நல்லா தெரியும். பொதுவாக என்ன ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் 100க்கு 90% பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஒரு 10% நல்லாயிருக்கும். 10% வச்சு நீங்கள் 90 போய் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. திருமணம் பண்ணுறாங்க, புரஜா திருமணம்ன்றாங்க, ஏதோ 1-2 நல்லாயிருக்கும். ஆனால் 90% பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் 1-2 வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி முடிவு எடுக்கக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சாலமோனை பார்த்து நாம் வியந்து போகிறோம், அவன் ஞானம் அறிவு புத்தியை குறித்து. அவனோட நிலையை பாருங்கள், கடையை தன் மறுமனையாட்டியிட சொல்ல மீற முடியலை. அவன் விக்கிர ஆராதனை செய்து கொடுத்ததும் இல்லாமல் அவன் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ பேர் மகாபெரும் மேன்மை தேவ சமூகத்திலிருந்தும் தன்னை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அதில் பிரதான ராஜாக்கள் எல்லாம் அங்கே இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு
சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னுடனே வருகிறியா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை இல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகா என்னும் மற்றொருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். இங்க பார்க்கிறோம், யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யவானும் கனமுடையனாக இருந்து ஆகாப் ராஜாவோட சம்பந்தம் கலந்திருக்கிறான். சில ஆண்டுகள் கடந்து போன பிறகு பக்கத்தில் இருக்கிற கீலேயாத்து மேலபடியாக யுத்தம் செய்வதற்காக முயற்சிக்கிறான். அப்போ ஆகாப் ராஜா கொஞ்சம் கடவுளை அறிந்திருந்தவன். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யோசபாத்தை கூப்பிட்டு, நாம் யுத்தம் செய்ய போதில் ஜெயம் கிடைக்காது என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அவன் சொன்னான், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எல்லாமே நீங்கள் போனால் ஜெயிச்சலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மிகா எனக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் எனக்கு மாத்திரம் என்ன பண்ணுவான், எதிர்ப்பாக சொல்லுவான். அப்போ என்ன சொன்னான், அவனை அழைச்சிட்டு வர சொல்லி அவனோட வாக்கை கேட்கும் என்று அவன் கேட்கிறான். 9 வாசிப்பான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்தார்கள். சகல தீர்க்கதரிசனும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எனனாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை ஊற்றி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாய் தீர்க்கதரிசனம் சொல்லி, விளையாட்டில் உள்ள ராமத்திற்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். மிகையாவை அழைக்க போன ஆள் அவருடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாய் சொல்லும் என்றார். இங்கே பார்க்கிறோம், அதை மிகா தீர்க்கதரிசி அழைத்து வருகிறார்கள். அவன் வரும்போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு 400 தீர்க்கதரிசி நீ போனால் ஜெயித்துருன்னு சொல்லியிருக்கிறான், அதற்கு போல் நீங்களும் சொல்லுங்கள். இப்போ ராஜாவுக்கு சாதகமாக சொன்னால் ராஜா பொண்ணு பொருள்லாம் கொடுப்பார். இப்படி போய் தீர்க்கதரிசிகளாக காணப்படுவதெல்லாம் பூமியில் காணப்படுற பொண்ணு பொருளுக்காக ஆசைப்பட்டு அதை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். எலியா காலத்தில் பார்க்கிறோம், அவர் காலம் முடிஞ்ச பிறகு எலிசா வருகிறார். எலிசா காலத்தில் நல்ல ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்து பெறுகிறான். அப்போ நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி கடந்து வருகிறான். அவன் கடந்து வந்து தன் குஷ்டத்தை நீக்கி கொடுப்பதற்காக அங்கே நன்மை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசி. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். 12 வாசிப்போம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ? பார்க்கிறோம் எலிசா தீர்க்க சொல்கிறார், இந்த யோர்தானில் போய் 7 முறை முழுகும், உன் குஷ்டம் சுத்தமாகும் என்று சொல்கிறார். அதன் பேர் போகிறான், 7 முறை முழுகிறான், அவன் சரீரம் மாறுகிறது. அப்போ எடுத்துட்டு வந்த பொண்ணும் பொருளும் அந்த தீர்க்க ஏதாவது ஒரு உபகாரம் செய்யணும் என்று சொல்லி கொடுக்கிறான். அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். 20 வாசிப்பான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரனாகிய நாகமான் கொண்டு வந்த என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை
தேவன மனுஷனாகிய எலிசா வேலைக்காரன் கேஸ் என்பவன் அந்த சீரியனாக நாகமன் கொண்டு வந்த அவன் வாங்காமல் போனதுனாலே இப்படி நம்ம தீர்க்கதரிசி விட்டுட்டாருன்னு சொல்லி அவன் பின்பு போய் என்ன பண்ணுறான், அந்த பொருளை வாங்குகிறான் என்று பார்க்கிறோம். எலியாவுக்கு பிறகு ஒரு நல்ல உத்தமனாக இருந்த எலிசா போகிறார். எலிசா பிறகு கேயாஸ் விழுந்து போனதுனாலே அந்த தீர்க்கதரிசன ஊழியங்கள் விழுந்து போச்சு. இப்படி இறைசன் எஸ்ஐக்கள் நீங்கள் பார்த்து நிறைய எழுதுகிறார். பொன்னும் பொருளும் உலகத்துக்கு ஆசை வைத்து தீர்க்கதரிசிகளெல்லாம் தான் இழந்து போனார்கள் என்று சொல்லி, இப்படி இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ராஜாக்கள், தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்த தீர்க்கதரிசிகளாம் அவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ரெகெபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணபடியினால் ராஜாவாகிய ரெகெபியாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோடு கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக இருந்தார்கள். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகெபியாமிடத்துக்கும் ஷீஷாக்கினி நிமித்தமும் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவரை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரெகெபியா ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நானும் உங்களை விட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அதான் ராஜாக்களை காணப்படுகிற நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நியாயபதி புஸ்தகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா பல ராஜாக்கள் வருகிறார்கள், எல்லாமே விடுகிறார்கள். பல தீர்க்கதரிசிகள் வரார்கள். நீங்கள் தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா பிரேம தீர்க்கதரிசி பார்க்கிறோம், பராக்கிரமசாலியை சிம்சோனை பார்க்கிறோம். இதெல்லாம் கடவுள் நிறைய வாக்கு கொடுத்தார், அதிகாரப்படுத்தின, ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு குறைந்த காலங்களை கடந்து போன பிறகு அதை இழந்து போகிறார்கள். ஆனால் இறை சமூகம் சொல்ல காரணமே தேவனை தேடுகிற பிரகாரம் தேடாதனாலே அந்த நிகழ்வு உண்டானது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ ஒரு குறைந்த நிலையாக இருந்தாலும் அதை உத்தமமாக தேட கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. அவர் சொல்லப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் அதிகாரத்துக்குள்ளாக நாம் தேவனை பின்பற்றி கொள்ள வேண்டிய எந்த பயனுமே கிடையாது. நீங்கள் 10 மணி நேரம் ஜாமனா உண்மையில்லாமல் போய் ஜாமனா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிளாக் தன் காலங்கள் சமயங்களை வேஸ்ட் பண்ணிவிட்டு போய் நீ ஜாமம் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உண்மையாக இருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போதுதான் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன தேடினாலும் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வாசி. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பிறந்தபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாக கொடுத்தாள். பார்க்கிற ஆபிரகாம் வாக்கு கொடுத்தார். காலங்கள் கடந்து போகிறது. தேவ தீர்மானம் அறிந்து கொள்ளாமல், தேவட பலத்தை அறிந்து கொள்ளாமல் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை சேர்த்து கொள்கிறார். இன்றைய வரைக்கும் அண்ணந்தம்பிகள் எதிரிகளாகவே காணப்படுகிறார்கள். தன் இளைய தம்பியாகிய மூத்தவன் அங்கே இந்த இடத்துல இஸ்மவேல் அவர்களும் 12 கோத்திரமாக கடந்து போகிறார்கள். இந்த தேசத்தில் 50 தேசங்களை வைத்திருக்கிறார்கள். ஈசாக்குடைய சந்ததியாகிய 12 கோத்திரம் புறப்படுகிறது. இந்த தேசத்தில் 100 தேசங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக இன்றும் எதிரிகளாகவே காணப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் சொன்னபட வாக்குத்தத்துக்குள்ளாக இடைப்படாதனால இன்று வரைக்கும் தேவ சன்னிதானம் பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய மன உளைச்சலை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கப்படும் போதும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வாசி. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அடியிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தெடுத்து வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷரின் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் இருக்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கடந்து வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேரில் குமாரன் பிறப்பார். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியை உன்மேல் பலியிடுவான். மனுஷர் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும், இந்த கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொன்னான். உடனே கோவம் வந்துருச்சு. ராஜா முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, பெரிய பலிபீடம், இந்த பலிபீடம் இடிந்து போன்னு சொன்னாய் என்று சொல்லி அவனை பிடி என்று சொல்லி கையை நீட்டலாம். கையை நீட்டின கை நீட்டாமல் இருக்கிறது. அவன் வேண்டிக் கொள்கிறான், என் கையை எப்படி சுகப்படுத்த சொல்லிட்டு அவனை கர்த்தர் சுகப்படுத்துகிறான். அப்படியே கடந்து வருகிறது. அங்கே உள்ள சில தீர்க்கதரிசி அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கான்னு கேட்குறான். அவர் போய் கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒன்பதிலிருந்து வாசிப்போம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்திகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரன் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேல் சேன வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேன வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷன் பார்க்கிறோம். தன் கைகள் சுகமடைந்த பிறகு ராஜா சொல்கிறான், என் வீட்டில் வந்து அப்பம் புசித்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு போ. அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ போன பட்டணத்தில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் திரும்பி வா என்று கடவுள் சொன்னதுனாலே நான் சாப்பிட மாட்டேன்னு போகிறான். அந்த தேசத்தில் ஒரு தீர்க்க வயதானவர் இருக்கிறார். அந்த செய்தியை கேள்விப்படாங்க. எங்கே போனாலும் உடனே போய் கூப்பிட்டு வர சொல்லி சொல்ல போல் நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் வர சொன்னார். இல்லை, எனக்கு வந்து கடவுள் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார், நீ சாப்பிட்டு போக சொன்னார் என்று சொல்லி அவன் சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கள, அப்பத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு. போய் பிட்டு வாயில் வைக்கிறான். உடனே தீர்க்கதரிசி உண்டாகுது. நான் சொன்னது பிறகு என்ன பண்ணல, நடந்து கொள்ளாமல் சாப்பிட்டாய் என்று சொல்லி நீ வருகிற வழியில் செத்து போவாய் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சின்ன ஒரு சாப்பாடு பிரச்சனை தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை முக்கியம். அது சின்னது என்பது பெருசு என்பது முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் எதிர்பட்டு வரும்போது ஒரு மிருகம் அவனை என்ன பண்ணுது, கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலக மனுஷன் நமக்கு வித்தியாசம். உலக மனுஷன் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டவனை மன்னிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு பிரமாணம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது. நாம் அப்படி அல்ல. நாம் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், பிரமாணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம நல்லா தெரியும். நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் லஞ்சம் வாங்குவது பெருசல்ல, உலகத்தில் இருக்கிற மனுஷன் திட்டுவது முக்கியமல்ல. நீ தான் திட்டக்கூடாது, நீ தான் லஞ்சம் வாங்கக்கூடாது, நீ தான் பொறாமை கொள்ளக்கூடாது. அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் தேவனுடைய அச்சு அடையாளம் என காணப்பட வேண்டும். அதை மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னா தண்டனை நமக்கு தான்.
நியாய தீர்ப்பை தேவனுடைய வீட்டில் துவங்குன்னு சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற அந்துகிற சாட்சி துவங்கிட்டார்னா முதல் வெட்டு கிறிஸ்தவனுக்கு தான். அவர் பூமியை நியாயத்திருக்கிறார், தன் சொந்த ஜனங்களை ஒன்றிணைக்கிறார், நீதி உண்மையாக காணப்பட்ட ஜனங்களை அவர் இசையனுப்பாக கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற தேவனுடைய பிரமாணின் முதல் நிலையமே நமக்கு தான். நீங்கள் மீறினா நாம் தண்டிக்கப்படுவோம். ஆனால் இறைமார்க்கு நாம் நன்கு அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிற ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள், அவர் காணாத போக மாட்டார் என்றும் நான் என் நாமத்துக்குள்ளாக கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வளோ தேவன் இரக்கமுள்ள தேவனோ அதே போல் பராக்கிரம தேவன். எவ்வளோ உங்களோட உண்மையை எதிர்பார்க்கிறாரோ அதேபோல் நன்மை செய்யும் எதிர்பார்க்கிறார். அதாவது தேவனை தொழுதுகொள்ள வாழ்க்கை என்பது நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். சரியாக நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தான் முதல் தண்டனை. ஆனால் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், எதிர்மறைகள், சூழ்நிலாம் நான் உண்மையாக இருந்தால் கடவுள் நம்மை பாதுகாத்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது ஒரு 10 வாதைகளை கட்டளை கொடுக்கிறார். எல்லாம் பலமுள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோசேன் என்கிற பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிறார்கள். அந்த பட்டணத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு தீங்கும் கிடையாது. பாக்கி எகிப்து தேசம் முழுவதும் உண்டாவது என்று பார்க்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் ஏனதான நடந்து வாழ்க்கையில் பாவம் செஞ்சீங்கன்னா நான் ஒருபோது நான் தப்பிக்க முடியாது. நான் ஒரு நாள் அன்னைக்கு என்ன முயற்சி தான் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுவது தப்பிப்பது காலத்துக்கு முன்னாடி தான். வெள்ளம் வருவதுக்கு முன்னாடி அணையை போட்டுக்கணும். வெள்ளம் வந்து நீங்கள் அணை போட்டால் நிற்காது. அதில் காலத்துக்கு முன்பாக தன்னை சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் இந்த பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறார். அந்த காரியத்தை நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தொடர்ந்து நேரம்ல வாசித்து கடன் சொல்லுவோம். 2வதாக பார்க்கிறோம் நன்மை என்று சொல்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இங்கே பார்க்கிறோம் பொதுவாக நன்மை என்பது ஒன்று பார்த்தா கடமை, உதவி, பொறுப்பாக செயல். இதுதான் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நன்மை என்று சொல்கிறது. ஆதாம் தான் மனைவியாக ஏவாளை அறிந்து அவள் கர்ப்பவதியாய் காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான். பின்பு அவனுடைய சகோதரனை ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறனாகும், காயின் நிலத்தை பயிரிடனாக இருந்தார். வாலிபர்கள் ஆகிறார்கள். அவர் ஒரு தொழிலை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு மனிதன் ஆடு மேய்க்கிறான், ஒரு மனிதன் பயிர் செய்கிறான். இப்போ 2 பேரும் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இதோ இந்த பலி முதல் பலி கிடையாது. பல காலங்களாக அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பார்த்த திடீரென்று கடவுள் வரார், வந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கிறார். பொதுவாக புரிந்து கொள்ளுங்க, இந்த வேதவசனம் ஆராயப்பட வேண்டும். ஒரு முதல்ல ஒரு பலி செலுத்த ரொம்ப உத்தமமாக இருப்போம். நல்ல ஒரு ஆடை, கொழுமையான ஆடை கொண்டு செய்வோம். இப்படியே காலம் கடந்த சப்பையும் கப்பியும் கொண்டு என்ன பண்ணுவோம்? இதுதான் இயல்பானது. ரெச்சிப்பு அடைஞ்சோட பார்த்தீங்கன்னா 9 மணி 8 மணி வந்து உட்காந்துருப்போம். அப்படியே காலம் போனால் 10ஆவும் 11ஆவும் என்ன அந்த பாசி பிரச்சனை பண்ண போகிறாரு. இப்படிப்பட்ட காலத்தால் திடீர்னு வந்துட்டார். வந்து பார்த்தா நீ பலியை பார்க்குறாரு. ஆபேல் வந்து நல்ல ஆட்டை கொண்டு வந்து செய்கிறான், கொழுமையான ஆடுன்னு சொல்லப்படுது. காயின் என்ன பண்ணுறான், இதான் இருக்கிற ஒரு 4-5 முன்னாடி போய் என்ன பண்ணியிருப்பான், முதல்ல இருக்க ஒரு 4-5 காய்கறி பறித்து கொண்டு வச்சுட்டான். கடவுள் அவனை ஆபேலை ஆசீர்வதித்தார். ஆனால் கடவுள் எப்போ வருவான்னு தெரியாது. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளப்படும் போது
ரொம்ப ஜாக்கிரதையாக திடீரென்று கடவுள் வருவார். அந்த கூடாரத்தில் ஒரு மகிமை உண்டாகும், மேகம் உண்டாகும். அவரெல்லாம் மகிமை நிறைந்து காணப்படுவார்கள். ஒரு ஆராதனை ஒரு 3 மணி நேரம் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. முடிகிற இமைப்பதோட வருவார். அந்த சமயம் நீங்கள் உண்மையாக இருந்தால் நீ ஆசீர்வாதம். இல்லைன்னா நாம் 2.5 மணி நேரம் இருந்து அந்த 1/2 நேரம் இழந்து போயிடுவோம். திடீர்னு முன்னாடி வந்துடுவார். நீங்கள் அன்றைக்கி இல்லைன்னா அதை இழந்து போயிடுவீங்க. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யப்படப்பட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்கிறார். அது இங்கே சொல்லப்பட்ட நன்மை என்பது தான் செய்கிற வேலைகளை மிகவும் பொறுப்பாக, உன்னிப்பாக, அக்கறையாக, கடவுள் பயந்து செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் இந்த பலி என்பது ஏதோ ஒரு நாள் போய் செலுத்தலாம் கிடையாது. பல நாட்கள் கடந்து போகிறது. தேவன் திடீரென்று வந்து பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படி தான். நம்ம எத்தனை ஆண்டுகளை தொழுவோம், திடீர்னு உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். அப்போ நீ உண்மையில் படவிட்டால் நீங்கள் இவ்வளோ நாள் ஓடுனதெல்லாம் இழந்து போயிடுவீங்க. ஆனால் தேவன் எப்போ கடந்து போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கப்பட வேண்டும். அதனால் நாம் ஆராதனை காலங்களாக இருந்தாலும் சரி, வீடுகளை ஜெபம் பண்ணுகிற காலமாக இருந்தாலும் சரி, 7 மணி ஆயிடுச்சா ஜெபம் அப்படி நினச்சா நீ போச்சு உன் ஜெபம் அன்னைக்கு. நீ என்னத்தை உழுந்து பிறந்தாலும் உன் ஜெபம் போச்சு அன்னைக்கு. ஆனால் 7 மணி வந்து கடவுள் தேடணும் அந்த பொறுப்போடு நீங்கள் போனால் தான் அதான் உணர்வுன்னு சொல்லுகிறது. 7 மணி வந்து நம்ம சரீரம் பதறணும். வேலையெல்லாம் போட்டு என்ன பண்ணோம், வந்து உட்காந்து ஜெபம் பண்ணோம். அதுதான் உணர்வுன்னு சொல்லுது. என்ன எப்போ ஜனமாக கடவுளை கேட்க மாட்டாரா அப்படின்னு நீ போனீங்கன்னா அன்னைய ஜெபம் அவுட். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் செய்கிற ஒவ்வொரு பலிகளும் அது உணர்வுள்ளதாக பொறுப்பாக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படும் போதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் மந்தையின் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர். தன் மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் கபடஸ்தான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். தனக்கு திறமைகள் சூழ்நிலை காலங்களிலிருந்து நாம் தேவனுடைய பணிகளை ஒழுங்காக என்று சொன்னால் சாபம் நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்கிறார். ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக கடவுள் நிறைய சான்ஸ் கொடுப்பார். வாழ்க்கையில் பொருத்தனை பண்ணும்போது நீ யோசித்து பொருத்தனை பண்ணும்பார். உன்னால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, பொருத்தனை பண்ணிட்டா கொடுத்தாகும். அப்புறம் நமக்கே ஒரு அட்வான்ஸும் கொடுக்குறான். ஒரு காரியங்களை பொருத்தனை பண்ணும்போது யோசனை பண்ணி செய்யணும், தப்பு இல்லை. பண்ணிட்டா செஞ்சிடணும், ஏன்னா பண்ணாமல் இருக்கும். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்க நிகழ்வுகளை ஒரு காரியத்தை செய்யப்படும் போதும் அது உணர்வுள்ளதாக செய்யப்படும் போதும் தேவன் நன்மை செய்கிறார் என்று சொல்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் பித்தா ஊருக்குள் சமீபமானபடியால் பேதுரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது துர்காள் தங்களுடன் கூட இருக்கையில் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். இங்கே பார்க்கிறோம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே துர்காள் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என பேர் உள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிக செய்து கொண்டு வந்தாள். அந்நாளுக்கு அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவள் குளிப்பாட்டு மேல் வீட்டில் கிடைத்து வைத்திருந்தார்கள். அப்போ பேதர் அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பேதர் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அவருக்கு பேதர் செய்தி சொல்லுகிறார்கள். அவன் கடந்து வந்து அவளை பேதெடுத்து ஒப்புவிக்கிறார்கள். 40ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பேதுருக்கு புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து வந்தாள். ரொம்ப வயது சென்ற ஒரு பெண்ணு தான். ஆனால் தேவனுக்கு உண்மையாக தேவ ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருந்ததுனாலே
அவள் மரணம் ஒரு பெரிய துக்கமாக மாறுகிறது. அதை போய் பேதுரு சொல்லுகிறா. பேதுரு கடந்து வருகிறான். அங்கே இருக்க எல்லாரும் வெளியே போய் சொல்லுகிறான். அவன் தேவனை ஜெபித்து அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆபத்து காலத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை நினைவூட்டப்படுகிறது. அது மனிதனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரிது பலம். சமயம் கிடைக்கும்போலாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறான். ஏன்னா நன்மை செய்ய எல்லாம் எப்பயுமே காலம் கிடைக்காது, எப்பயும் ஒரு முறை தான் வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த தர்மம் என்பது நன்மை என்பது வாழ்க்கையில் நம்ம ஒரு பிரிது பலன் உண்டாகும். அதனால் பல முறை சொல்கிறது, மனிதனை பார்த்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளாதீர்கள், தேவனை சார்ந்து நன்மை செய்யுங்க. மனிதன் திருப்பி செய்யப்படாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு திருப்பி செய்வான். ஏன்னா நாசூல் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு செத்து போயிடுவான். கடவுள் அந்த சராசரி அவர் பார்வையில் இருக்கிறது. நீ செய்த ஒவ்வொரு நற்கரியிலும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மனிதன் மறந்தாலும் தேவன் செய்வார். அதனால் வாழ்க்கை தர்மம் செய்வது மனிதனை பார்த்து செய்யக்கூடாது, அவன் திருப்பி செய்வான். அதாவது பணக்காரனாக இருக்காங்களாம். கடவுளை சார்ந்து செய்யப்படும் போது அது ஏற்ற காலம் திருப்பி செய்யப்படும். அதாவது தர்மம் செய்யப்பட கற்று. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் உதவி கேட்குற, கடன் கேட்குறாங்க, அவன் திருப்பி கொடுப்பான பார்த்தா நம்ம செய்வோம். அதுதான் வாழ்க்கை. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற கடவுளை சார்ந்து செய்யுங்க. நீ நல்லவனாக இருப்பான், செஞ்சிருப்பான், நாளைக்கு கட்டணோட மாறிடுவான். ஆனால் கர்த்தர் நன்மை செய்வார். ஆனால் இறைமார்க்கம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பெண்மணி நாம் பார்க்கிறோம். அவள் வயது சொன்னால் கடந்து இழக்கிறான். இருந்தாலும் ஜனங்கள் ஆதங்கப்படுறாங்க, இந்த பெண் உயிரோடு எவ்வளோ நன்மை செய்தாள் என்று சொல்லி அதை பேதுருட்டு கொண்டு பேதுரு அவளை உயிரோடு எழுப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் மனிதன் செய்கிற நன்மைகளை தேவன் என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கு என்று சொன்னார். கடவுள் சொன்ன வார்த்தை எனக்கு, ஒரு மனிதன் நன்மைகளை நீ இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன், அதை ஏற்ற காலத்தை அவனை திருப்பி செய்வேன் என்று சொல்லி. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புதலாக. இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதி கொர்நேலியு என பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவன் பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரிடம் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து அவன் காணப்பட்டான். அதனால் ரெண்டும் தர்மம் செய்கிறான், தேவனை இடைவிடாமல் தேடுகிறான். காலங்கள் கடந்து வரும்போது புறஜாதிக தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது. கர்த்தர் அவனை அனுமதிக்கிறார். பேதுருவர் தரிசனம் பார்க்கிறார். அவன் பயப்படுகிறான். நான் அசுத்த மிருகங்களை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி நீ அடித்து புசி என்று சொல்கிறார். மறுநாள் 2 பேர் கடந்து வருகிறார். என்னன்னு கேட்கிறான். இதை போல் அந்த கொர்நேலியா என்கிற மனிதனை உங்களை பார்க்க சொன்னார் என்று சொல்லி அவனுக்கு கடந்து 2 பேரும் அநேக வார்த்தை சம்பாஷித்தும் அவன் சபைக்குள்ளாக இணைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக மனிதன் செய்கிற ஒவ்வொரு நற்கிரையிலும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒருபோதும் அதை இழந்து போவதல்ல, அது நிச்சயமாக மனிதன் திருப்பி கொடுக்கப்படுகிறது. பேதுருக்கே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம். என் நாமத்து நிமித்தம் 27 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, உம்மை பின்பற்றினமே, எங்களை என்ன கொடுப்பீர் என்று கேட்கிறான். அவன் இயேசுக்கு சொல்கிறான், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலத்தை விட்டவன் இம்மையிலும் மறுமையிலும் 100 தனையாக கொடுக்கப்படும். வாழ்க்கையா 5 காசு வட்டி வாங்கினாவே அப்போ 5 காசு வட்டிங்கிறோம். கடவுள் 100 தனைன்னு சொல்கிறார்.
ஆனால் இறை சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற அநேக வாக்கு தத்துவங்களை பார்க்கிறோம். நம்ம அடுத்த காலத்து கடந்து போக போகிறோம். இந்த பூமி 1000 ஆண்டு ஆட்சி பண்ண போகிறோம். நீ என்னெல்லாம் வரிக்கு முன்னால் சேமித்து வைக்கிறீர்களோ அதே மறுமை 1000 வருஷம் நீங்கள் சொந்தமாக்கப்படுகிறீர்கள். இந்த வாழ்க்கை நம்ம நிரந்தரம் அல்ல. இனி நாம் அடைய போகிற வாழ்க்கை தான் ஒரு நித்திய வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டு நாம் இழந்து போனோம்னா மறுமை சிக்கிக்கொள்வோம். நன்மை பெறுவதும் இல்லாமல் அக்கினி கடை நாம் பங்கடைவோம். தெய்வ திட்டத்தை செய்கிற எந்த ஒரு மனிதனும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக உங்களை எப்போ வேணாலும் உங்களை தேவன் பார்க்க வரலாம். நீ உணர்வோடு தேவனை தேடுகிறீர்களா, அது வாழ்க்கை நன்மை சேர்ந்து காணப்படுகிற என்றும் உங்களை பட்டியலை அவர் பார்ப்பார். அந்த நாளுக்கு நீங்கள் இழந்து போனீங்கன்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. உலக பிறகு வாழ்ந்து தான் வாழ்க்கை இழந்தீங்கன்னா நிச்சயமாக பயன் கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எபிரேய கர்த்தன் எழுதுகிற பிரகாரம் வாழ்க்கையில் நன்மை செய்வதும் தானந்தனம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆனால் இறைமார்க்கன் வேதம் சொல்லுகிறது அநேகர் நன்மை செய்ய இழந்து போன தெய்வத்தூதலே இழந்து போனான்னு சொல்லுது. திடீர்னு தெய்வத்தூதர் வருவாங்க, உங்களுடைய இருதயத்தை சோதித்து நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை முறுமுறுத்து இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா எந்த நிலையில் வருவான்னு நமக்கே தெரியாது. நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை நாம் சோதிப்பதற்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலம் பிறகு பேதரை கொலை செய்ய ஓடுகிறார். ரோமபர்த்தனன் அவனை பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவனும் ஓடுறான். அப்போ திடீர்னு ஒரு மனிதன் எதிர்படுகிறார். பேதரை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்குறான். என்னை துரத்திட்டு வரான் கொலை செய்வதற்கு, நீ போய் தப்பிச்சுக்க, நான் உனக்காக என்ன பண்ண போகிறேன், நான் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஓடிவிட்டு பேதர் யோசிக்கிறான், நமக்கு ஏன்டா அவன் போய் மதிக்க போறான். திரும்பி பார்த்தா ஆளை காணும். அப்படியே திரும்பி வருகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான், சிலுவையில் அறைவதற்கு தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவர் சொல்லுவார், என்னை சிலுவையில் தலைகீழ அடிங்க, நான் சிலுவையில் நேராடிவதற்கு நான் கிறிஸ்துக்கு பாத்திரவன் அல்ல என்று சொல்லி. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்முடைய தானம் தருமங்களையும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையையும் இப்படிலாம் தெய்வத்தை சோதிக்கலாம். இவனால் ஓடுன்னு நாம் இழந்து விடக்கூடாது. ஆனால் இறைமாருக்கு நம்மளால் முடிந்த வரை தான தர்மங்கள், நன்மைகள், உணர்வுகள் பயன்படுத்தி நாம் கடந்து போது ஆவிக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு பேலன். இல்லைன்னா நாம் இழந்து போயிடுவோம். அதான் தெய்வ சமூகம் எப்போதும் வெளிப்படலாம்னு சொல்ல முடியாது. அவர் நல்ல நாள் நம்மளை போய் ஜபாகம் வெள்ளிக்கிழமை பார்த்தா வரமாட்டார். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வருவார், நீ ஜபம் பண்ணிட்டே இல்லையான்னு பார்க்குறது. நல்லா வறுமையில் இருப்போம், அப்போ பார்ப்பார், நீ கொடுக்க உன மனசு இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலைகள் தான் இறைமார்க்கு நம்மை சோதிடப்படுகிறது. அதனால் தெய்வ சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கர்த்தமோது நாம் நன்மை செய்வதிலும் தேவனை தேடுவதில் ஒரு உணர்வு இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் என்ன ஒரு தேவனை தேடுவது, ஆராதிப்பது, தேவனை சார்ந்து போதெல்லாம் நாம் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் நாம் தெய்வத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். திடீரென்று வருவார், சபையை பார்க்கலாம், தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம், தேசத்தை பார்க்கலாம், பட்டணங்களை பார்க்கலாம். அவர் என்ன பார்க்க அப்போ தான் ஒரு முடிவு. சோதேகுமார பட்டணம் கூக்கரில் எட்டினது என்று பார்க்குறோம். அவங்க என்ன நேத்தினியை கூப்பிட்டு பல ஆண்டுகளாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கூக்கரில் எட்டினதுன்னு கேட்குறான். ஒரு ஆண்டு 400 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அவங்க நேத்தினியை சத்தம் மாட்டாங்க, 400 ஆண்டு போகுது. அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அவர் எப்போ வருவார்லாம் நமக்கு தெரியாது. எப்போதும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தும் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படியாக உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும், ஜப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தேவனை தேடுகிற வாழ்க்கை ஒரு உணர்வோடு கடந்து போக வேண்டும். அதில் நாம் செய்கிற நன்மை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணுவதில் நான் மூத்த விவசாயி தானே, இளைய விவசாயி என்ன அதுக்கு போய் சோத்துன்னு சொல்லி தானே யோசிக்கக்கூடாது.
நீங்கள் சோத்துனவன் இன்னும் உங்களை கனப்படுத்துவார்கள். உங்கள் நற்கிரிகள் அவங்கள பார்த்து பேசுவாங்க. அவங்க எவ்வளோ வயசில் மூத்தவங்க, எவ்வளோ 10 20 வருஷம் அவங்க பார்த்து நமக்கு பார்த்து சொல்கிறாங்க. அவங்கள ஒரு ஊண்டுதல் உண்டாகும். அவங்க நம்மளை அடுத்த பக்குவப்படுத்திக் கொள்வாங்க. அதுதான் ஒரு முன்மாதிரி என்று இறைமார்க்கம் சொல்கிறது. நன்மை செய்வதிலும் தேவனை தேடுவது ஒரு உணர்வு இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் மூத்த பிள்ளைங்க சொல்லியது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எடுத்தவனே கோவப்பட்டா மூத்த வயசு நேரம் அர்த்தம் இருக்குது. சகித்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ தான் மூத்த விசுவாசிக்கின்ற அர்த்தம். ஒரு முதியவர்னா தான் சொல்லுவெல்லாம் சுமக்கப்பட வேண்டும். ஒரு வாலிபன் செய்வதோ செய்யக்கூடாது. அதான் நம்ம வளர்ந்த நிகழ்வு என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதனால நாம் இறைமார்க்க ஒரு உணர்வோடும் நன்மையிலும் செய்து தேவனுடைய நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவன் நமது கேட்டு இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.